ஆனால் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீரெல்லாம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை மட்டும் ஆதரிப்பது ஏன் என ஆவேசமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே வேளையில் இதற்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் ஆவேசமா நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேட்கிறேன். மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? என்எல்சி நிறுவனம் கடலூர்ல, அதாவது முப்போகம் விளைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே 50,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இன்னும் 50,000 ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு திமுக அரசு, திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அதை நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்களா இல்லையா? இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம், விவசாய நிலம், அது நிலமா இல்லையா? அங்க விவசாயிகளே இல்லையா? இதுவும் தானே நிலக்கரி சுரங்கம். டங்ஸ்டன் சுரங்கம் நீங்க எதிர்க்கிறத முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்தையும் எதிர்க்கணும்ல. நீங்க என்ன ஒரு பாரபட்சம் அப்ப இதுல இருந்து தெரியுது முதலமைச்சருடைய வேடம், இரட்டை வேடம் தெரியுது. நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம். எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க. விவசாய நிலம், முப்போகம் விளைகிற நிலம், பொன்னான நிலம். அது இல்லாம டெல்டா பகுதி, அது காவிரி டெல்டா பகுதி. அதை அழிக்கிறது துடிச்சிட்டு நாங்க எவ்வளவோ போராட்டம் பண்ணோம். அப்பெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை விரட்டி அங்க இருக்க விவசாய நிலத்தை, இந்த நெல் விளைகிற பயிரெல்லாம் மிஷின்லாம் பொக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீரெல்லாம் டங்ஸ்டன் நிலம், டங்ஸ்டன் சுரங்கம், நிலக்கரி, நான் டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்கள் என்எல்சி எடுங்க. என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள், இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு. அதனால இதை முதலமைச்சர் அறிவிக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.